பாப்பாவுக்கு வந்து காலும் கழுத்தும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, இப்படி யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு அதை பயந்துட்டு போடுறேன்னு சொல்கிறீங்களே, ஃப்யூச்சரில் ஸ்கின்னோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? ஸ்கின் கேன்சர்லேருந்து பண்ணிக்கலாம் லைட்டனிங் பண்ணுறதுக்கு. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு KNCN கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். ஸ்டேட்டஸ்லையும் டெய்லியும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கமல் நேச்சுரல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த KNCN கோடை தாராளமாக யூஸ் பண்ணி ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆஃபர்னு பார்த்துக்கலாம். KNCNல 25 கிராம் கஸ்டமைஸ்டு ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வரும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூனிக்காக நம்ம ஆஃபருக்காகவே ரெடி பண்ணுது. பேபிஸ்லேருந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பெஷல் ஃபேஸ் வாஷ் பவுடர். இதுதான் ஆஃபர் நம்பர் 1. ஆஃபர் நம்பர் 2 வந்து தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக நம்ம லான்ச் பண்ணியிருந்த ஃபெஸ்டிவல் பிளிஷ் ஃபேஷியல் பவுடர். இது இன்னுமே தீபாவளி அப்போவே நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துருந்தோம். பட் இன்னுமே ஸ்பெஷலான ஆஃபர் வந்து இதில் இருக்குது. இது வந்து மொத்தம் 3 பேக்கேஜஸ் வரும் தீபாவளி ஆஃபரில். பியூட்டி ஆயில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் வந்து பியூட்டி ஆயில் ப்ளஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மூணுமே ஒரே பேக்கேஜில் உங்களுக்கு வரும். முன்னாடி 75 கிராம்னு சொல்லிட்டு நம்ம 2 பேக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் இப்போ வந்துட்டு டோட்டலாக 150 கிராம் ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து ஃபேஷியலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒரு சூப்பரான ஆஃபர், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டேட்டஸில் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் பிளிஷோட ரிசல்ட் பற்றி. ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆஃபர் நம்பர் 2. ஆஃபர் நம்பர் 3 வந்து வேற லெவல் ஆஃபர். கமல் நேச்சுரல்ஸோட வெரி ஸ்பெஷல் லிப் பாம் வந்து ஃப்ரீ வரும். பிகாஸ் நியூ இயருக்கு நீங்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு ஆஃபரை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இருக்க நம்பரில் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிங்கன்னா ஆஃபரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். செக் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கான வீடியோக்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் ஃபுல் பாடியும் லைட்டனிங் பண்ண, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க, யங்காக வச்சுக்க, ரிங்கிள்ஸ் இல்லாமல் வச்சுக்க, எப்போதுமே ஹெல்த்தியாக வச்சுக்க, ஸ்கின் இஷ்யூஸ்க்காக நம்ம ஸ்கின் டாக்டரை பார்க்காமலே இருக்கிறதுக்காக ஒரு 4 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். பேபிஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இதை ஃபாலோ பண்ணுங்க. செம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க 1 வீக்லேருந்து ரிசல்ட் பார்க்க முடியும். நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ண. என்னடா டிப்ஸில் வந்து லிப்பாம காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, லாஸ்ட் டிப் இதுதான். வீக்லேயே லிப்பில் உள்ள டார்க்னஸை ரிமூவ் பண்ணுற லிப் பாம், ஃபுல் பாடி டார்க்னஸை ரிமூவ் பண்ண எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1. வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவைனாது எல்லாத்துக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஆயில் யூஸ் பண்ணணும். ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு வளவளப்பு தன்மையை கொடுக்கும். ஸ்கின்னை யங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் நல்ல ஒரு கிளென்சிங் ஆயில் லைக் தட் நம்ம யூஸ் பண்ணும்போது, நல்ல ஒரு ஹெர்பல் மிக்ஸ் பண்ண கிளென்சிங் ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து அந்த ஆயிலோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும்போது நல்ல ஒரு கொலாஜன் கண்டென்ட், ரிங்கிள்ஸ் விழுகாமல் ஸ்கின்னை பார்த்துக்கிறது, ஒரு யங் லுக் வந்து கொடுக்கறது, டீடான் பண்ணி கொடுக்கறது, வெயிலில் போயிட்டு வந்த உடனே யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயத்துக்கு இந்த ஆயில் வந்து நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில் ப்ளஸ் நம்ம பியூட்டி ஆயில்ஸில் எந்த ஆயில் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டெய்லியும் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நானும் அப்படி தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆயில் யூஸ் டெய்லியுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் நெக்கில் அப்படின்னா தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது. ஈவன் ஸ்கின் டோன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகும். அங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கும், அங்கெல்லாம் ஓவர் நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன ஆயில் சூஸ் பண்ணுறது தெரியலன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. பாடி பிரைட்டனிங் ஆயில் கையில் வச்சுட்டு பியூட்டி ஆயிலை கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். டெய்லியும் ஆயில் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ்னாவது யூஸ் பண்ணுங்க. அடுத்து டிப்ஸ் நம்பர் 2.
4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது ஸ்க்ரப்பிங். ஸ்கின்ல படிஞ்சிருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான், அதுக்கு மேலே நம்ம என்ன போட்டாலும் அது ஒர்க் ஆகும். டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல போடுறதுக்கும் டெட் செல்ஸ் மேலே போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறேன், காஸ்ட்லியான ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, டெட் செல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெட் செல்ஸை க்ளீனிங் கொடுக்கணும் இல்லையா? க்ளீனப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 4 days ஒன்ஸு வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு ஃபுல் பாடிக்கும் நல்ல ஸ்க்ரப்பிங், ஜென்டிலாக ஸ்க்ரப்பிங் கொடுத்து சர்க்குலர் மோஷனில் நல்ல பிளட் சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்குது ஃபுல் பாடிக்கும் நல்லா அப்ளை பண்ணி குளிக்கும்போது ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர், கடைசியாக நார்மல் வாட்டர், அவ்வளோதான். இது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், பெஸ்ட்டு ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு. நான் பெஸ்ட்டுன்னு ரெண்டு சொல்லுவேன். ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஸ்க்ரப், இது ரெண்டுமே ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டெப்பை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளை எங்கே வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கீ பாயிண்ட். இதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா செம்ம க்ளீனிங்காக செம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ஸ்கின்னை 1 இயருக்கு மேலே குழந்தைங்களுக்கு கூட வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். டிப்ஸ் நம்பர் 3, ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இன்டேக் நான் சொல்லலைங்க. நம்ம குளிக்கிறதே வந்து நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர்ஸில் குளிக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுறதுக்கு, எங்காக வச்சுக்கிறதுக்கு, ரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு, எப்போதுமே ஸ்கின்னை ஃப்ரெஷ் அண்ட் ஈவன் டோனாக பார்த்துக்கலாம். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பாத் பவுடர். கிட்டத்தட்ட 31 இன்க்ரீடியன்ஸ் ஆட் ஆகிருக்கும். அத்தனையுமே ரிச்சான ப்ரோட்டீன் இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் க்ளோவிங் இன்க்ரீடியன்ஸ், 100% எடிபிள் இன்க்ரீடியன்ஸ். ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போதே ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். 2 நாள் பாத் பவுடர், 2 நாள் க்ளோவிங் பவுடர், உங்களால் முடிஞ்சால் 2 நாளைக்கு ஸ்கின் கலர் பூஸ்டர், அப்படி யூஸ் பண்ணி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எப்பெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும் சோப்பு போட்டால் போதும். மற்ற டைமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன் பவுடர்ஸ் தான். நம்ம கமல் நேச்சுரல்ஸ்லேயே ஒரு சோப்பை எந்த அளவுக்கு ஜென்யூனாக, எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ நேச்சுரலாக, பியோரான ஆயில்ஸில் எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்காம ஹை குவாலிட்டியான ரிச்சான ஆயில்ஸில் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈவன் நம்ம சோப்பாக இருந்தாலுமே ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். எப்போதுமே சொல்கிறது தான். இப்போ ஃபேஸுக்காக இருந்தாலுமே போகிறவங்க இல்லை வெளியில் போயிட்டு வரோம், ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா ஈவினிங் 1 டைம் நுர வச்சது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைம் எல்லாமே நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபேஸ்க்கு தனியாக நான் உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம அது ஒரு வீடியோவாக போடலாம். ஒரு சோப்பு நம்மளோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணணும்னு நம்பாதீங்க. க்ளீனிங்காக மட்டும்தான். ஹெல்த்தி ஸ்கின் வேணும்னா ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டிப்ஸ் நம்பர் 4. நம்ம கமல் நேச்சுரல்ஸோட லிப் பாம்க்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் பவரே இருக்குது. 7 daysலேருந்து டார்க் லிப்ஸை நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு மேலே என்ன மாதிரியான கெமிக்கல் லிப்ஸ்டிக் போட்டாலும் ஃபஸ்ட்டு லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா அது கூட நம்மளுக்கு பாதிக்கவே பாதிக்காது. அதுக்காக கெமிக்கல் அதிகமாக இருக்க லிப்ஸ்டிக்லாம் சூஸ் பண்ணாதீங்க. தெரியல, இந்த லிப் பாமுக்குன்னு ஒரு மேஜிக் ஃபீட்பேக்ஸ் அப்படி ஃபீட்பேக்ஸ் வரும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். லிப் பாமை மேக்கப்புக்கு, ஃபுல் பாடி லைட்டனிங்க்கு, ரிங்கிள்ஸுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். நிறைய பேருக்கு கையில் வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும், அதிகமாக கை வந்து ட்ரை ஆகும். நம்ம வந்து கையை வந்து வெளியே காட்டுறதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எனக்கு வந்து அது ஜெனட்டிக்கலாகவே எனக்கு வந்து ரிங்கிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த விரல்லாம் வந்து ரிங்கிள்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே கைக்கு நான் வந்து ஒரு க்ரீம் மாதிரி செஞ்சு வச்சுப்பேன். நம்ம லிப் பாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் யூஸ் பண்ணது லிப் பாம் தான். செம்மையாக இருக்கும், செம்மையாக மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணும், ஒரு ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும். ஒரு 3 hours 4 hours வரைக்குமே தாங்கும். லிப் பாம் கையில் வச்சுருக்கோம்னா சும்மா கொஞ்சமாக எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ணோம்னா செம்ம ஸ்மெல், அதோட வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிங்கிள்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஸ்கின்னாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அடுத்து இந்த லிப் பாமை எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்னஸ் அதிகமாக இருக்குது, லிப்பை சுற்றி, கண்ணை சுற்றி, அண்ட் தென் உங்களுக்கு வேறு எங்கே நெக்கில்
வேறு எங்கெல்லாம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ கையில் வச்சுக்கோங்க. ரெகுலராக இப்போது நைட் டைமில் நம்ம எப்போதுமே டார்க்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுங்க. லைட்டாக கொஞ்சமாக வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுங்கன்னு சொல்லுவோம். பட் வந்துட்டு டே டைமில் வந்து நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு டார்க்னஸை ரிமூவ் பண்ணும். அந்த இடம் நல்லா லைட்டனிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேசிக் ரொட்டீனை இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறது, ரெகுலராக இந்த பாத் பவுடர்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா டே டைமில் வந்துட்டு மாய்ஸ்சரைசருக்காக அந்த இடத்த ட்ரை பண்ணாமல் நல்ல டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக லிப் பாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க. சில பேர் என்கிட்ட கேட்டது அண்டர் ஆர்ம்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணுங்கள் 4 days ஒன்ஸு. குளிக்கும் போது ப்ரோட்டீன்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். குளிச்சதுக்கப்புறமா லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம லிப்பில் உள்ள டார்க்னஸை எவ்வளோ சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இது வந்து நல்லாவே பாடியில் உள்ள டார்க்னஸையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டெட் செல்ஸ்லாம் இல்லாத ஃப்ரெஷ் ஸ்கின்ல தான் யூஸ். அடுத்து செம்ம கிளிட்டராக உங்களோட சீக்ஸ்லலாம் அப்படியே ப்ளிஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங் வந்து இருக்கும். அந்த இடமே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளிஷ் ஓவர்லோடடாக கண்டிப்பாக இருக்கும். கண்ணை சுற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்கில், எல்போவில், நீஸில் எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ கையில் லிப் பாம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி. நம்பர் 4ல் லிப் பாமை இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டனிங் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணோம். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் பாடி மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்கின் டைப்க்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ட்ரை ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னுக்கு, ஆயில் ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. பாடியில் ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் கிடையாதுங்க. எல்லாருமே நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு தான் பாடி லோஷன். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த பாடி லோஷன் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு நல்ல பாடி லோஷன், ஓவர் கெமிக்கல் இல்லாத பாடி லோஷன். பாடி லோஷன் எதுக்கு? அப்படி ட்ரை ஸ்கின், அதாவது எம்டி ஸ்கின்னாகவே இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாய்ஸ்சர் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கணும், அது நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன்லாம் யூஸ் பண்ணுறது. அது வந்து கெமிக்கல் இல்லாத நல்லதாக பார்த்து சாப்பிட கொடுங்க, நம்ம ஸ்கின்னும் சாப்பிடும். சரியா? அதை வந்து ஒரு பயங்கரமான கெமிக்கல், நல்ல வாசமாக பயங்கர ஓவர்லோடடாக இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் வந்து ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன சாப்பிட கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுது. ஹெல்த்தியாக இருக்கோமா இல்லையாங்கிறது நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான். அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன சாப்பிட கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ரியாக்ட் பண்ணும். நிறைய பேர் ஒயிட்டனிங் க்ரீம் என்னென்ன க்ரீம் எல்லாமா சொல்கிறாங்க, எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஒயிட்டனிங் க்ரீம் பார்லரில் கொடுத்தாங்க, மெடிக்கலில் கொடுத்தா மட்டும் கெமிக்கல் இல்லையாங்க? இது என்னங்க? மெடிசனுமே கெமிக்கல் தானே. அப்புறம் வந்து பயங்கரமாக ஸ்கின் கருத்துருச்சு. இன்னொன்று, அதை போட்டால் மட்டும்தான் ஸ்கின் கலராக இருக்குது, அது போடலைன்னா ஸ்கின் கருத்து போகுது, அதுக்காகவே பயந்துட்டு போடுறேன்னு சொல்கிறீங்களே. ஃப்யூச்சரில் ஸ்கின்னோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? ஸ்கின் கேன்சர்லேருந்து எல்லாமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் நம்ம உடம்புல தேய்க்க போகிறோம், ஒரு விஷயம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து திங்க் பண்ணணும். ரெண்டுக்குமே எந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம திங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி பாடியில் தேய்க்கிறதுக்குமே திங்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கே திங்க் பண்ணுறதில்ல, அப்புறம் எப்படி பாடியில் தேய்க்கிறதுக்கு திங்க் பண்ணுறது? ஸோ வந்து நம்மளோட உடம்பு நம்ம தான் அதை மதித்து பாதுகாப்பாக ரொம்ப பத்திரமா ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. நம்ம பண்ணுறத நம்ம குழந்தைங்களும் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று இது வந்து ஸ்கின்னை கலர் ஆக்குமா, இது நல்லா இருக்குமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறதோ, பார்லரில் கொடுக்குறதோ, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அப்படி பயங்கர கெமிக்கல் பீலிங் அது இதுன்னு தயவு செஞ்சு நம்பி உங்களோட ஸ்கின்னை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நல்லதாக ஹெல்த்தியாக பராமரிங்க. உங்களோட ஸ்கின் வந்து கலர் வந்து கம்மியாக இருந்தால் கூட ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு தனி அழகு. டே பை டே நம்மளோட ஸ்கின் டோனை ஹெல்த்தியாக ஒரு ரொட்டீன் மூலியமாக தான், ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மூலியமாக தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டனிங் பண்ண முடியும். அதை தான் நம்பணும் நீங்கள், அதுதான் உண்மை. மற்றபடி ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறனாலையோ ஒரு சோப்பு போடுறதுனாலையோ ஒரு செகண்டில் நம்மளோட ஸ்கின்னை ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி ஒயிட் ஆகணும்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி சோப்பு போட்டே ஒயிட் ஆகியிருப்பாங்கல்ல. ஏன் அதெல்லாம் பண்ணலை? ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ நல்லதாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குமே தயவு செஞ்சு இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்புனீங்க, பாப்பாவுக்கு வந்து காலும் கழுத்தும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, இப்படி யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது. உண்மையாக அவங்க அம்மா மேலே எனக்கு கோவமாக இருந்தது. நான் திட்டுனேன், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, மனசாட்சியே இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு போய் இதெல்லாம் யூஸ் பண்ணி விடுறீங்களே, இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. கருத்து போயிருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பு போடுங்க, ஜென்டிலாக. ஸ்க்ரப்பையே
இப்போயே ஜென்டலாக போடுங்க. ஒரு பாத் பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் இல்லையா? ஸோ அதை போய் ஒரு 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 க்ரீம் மூலியமாக, ஒரு ஒயிட்டனிங் க்ரீம் மூலியமாக சரி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. குழந்தைங்களே பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னா கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக வாழ்வோம், ஹெல்த்தியாக வளர்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.